கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பு போர்த்துகேயர் இலங்கைக்கு வரும்போது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை யாழ்ப்பாணத்தின் பக்கம் இருந்தது. மிகப்பெரிய செல்வத்தோடும் யாழ்ப்பாண நகரம் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கிறது. போர்த்துகேயர் முதலாக யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பிறகு அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மிகப்பெரிய அளவில் கோட்டைகள் இந்த கடற்கரையோட பகுதிகளில் கட்டப்பட்டது. கோட்டைகள் கட்டிய இடம்தான் இந்த அல்லப்பட்டி பிரதேசத்திலும் இருக்கலாம் அப்படி என்று இதுவரை மக்களால் நம்பப்படுது. அந்த இடங்களில் பெரிய அளவில் புதையல் இருக்கலாம் அப்படின்றது இப்போவும் அந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. இந்த கோட்டையை இப்போ பார்க்க முடியுமா இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மிகப்பெரிய 400 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு மர்மத்தை தேடி நாங்கள் இந்த பயணத்தில் போக போகிறோம். கண்டிப்பாக எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வணக்கம் ரவுலே. நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியோ மிகப்பெரிய ஒரு பட்டை மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் பனைமட கூடல் மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட போர்த்துகேயருடைய மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஊர் மக்களால் அந்த இடத்துல இன்னும் புதையல் இருக்குன்னு நம்பப்படுகிறது. அப்படி ஒரு வரலாற்று இடம் உண்டு. அந்த இடம் அழிவடைஞ்ச நிலையில் இருக்குது. இப்போ அழிவடைஞ்சு கொண்டு போகுது. அதைத்தான் நான் போய் பார்க்க போகிறேன். பட் இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு பனைமர கூடலுக்குள்ளே அது எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி தேடி கண்டுபிடிக்கப்படும். அதாவது மெப்பில் இருக்கக்கூடிய சில குறிப்புகளை வச்சுக்கொண்டு தான் இப்போ அந்த இடத்த நான் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னால் நான் வரைக்குள்ளேயே விசாரித்து கொண்டு வந்தேன். அவள் இப்படி ஒரு பனைமட கூடலுக்குள்ளே இருக்குமென்ற மாதிரி தான் சொல்லினேன். பட் அவைகளுக்கே எக்ஸாக்டாக அங்கே இருக்குமென்னு சொல்லி தெரியாது. யாழ்ப்பாணத்தில் சரியான வெயில். ஸோ இந்த வெயிலுக்குள்ளே நிற்கிறேன். தண்ணி எதுவுமே இல்லை இந்த கையில் இப்போ. பட் எவ்வளோ தூரம் போகணும் மாதிரி இல்லை. இந்த பனைமட்ட கூடலுக்கால போய் தேடி பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருந்துங்கிற பயணம் அல்லப்பட்டி பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்குது. உண்மையாக யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே எல்லாம் இருக்கிற வெயிலை விட அல்லப்பட்டி பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்த வெயிலுடைய தாக்கம்ன்றது இருக்கும். அது இப்போ கடுமையான வெப்பம்ன்றது யாழ்ப்பாணத்தில் நிலவி கொண்டு வருது. இப்போ நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முதல் அதுக்குள்ளே கடந்தேன்னு சொல்லி அவரு தெரியுமா? அந்த பாதைக்கு போனீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க காட்டினா காட்டுவாங்க. கோயில் நடந்தது முதல் அந்த வச்சு கும்பிட்ட மாதம் தான் இப்போ இந்த இங்கே வச்சேன்னு சொல்லி இதில் ஒரு மாதா கோயில் அதில் கொண்டு வச்சிருக்காங்க. அதுதான் இங்கே இவ்வளோ காலம் இருக்கும். அதை உடைக்காமல் வச்சுருக்காங்க. பாதுகாப்பு இப்படியே இருக்குது. கொஞ்சம் இடம் இருக்குது. ஒரு 10 அடிக்குள்ளே இருக்குது. அப்படியே இருக்குது. கட்டிடம் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு என்ன புதையல் இருக்கும்? இப்போ புதையல் இருக்குன்னா கேள்விப்பட்டேன். அது யார் பாதுகாக்கிறது? இப்போ ஒருத்தரும் பாதுகாக்க வீடுகள் கட்டி அது இங்கே புளிம்பாக இருக்காங்க. அங்கே வீடுகள் கட்டி இருக்கிறாங்கல்ல. அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சால போய் இங்கால திரும்புங்க. நன்றியா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கே மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்கிறதா இன்றளவும் அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்தை தேடி தான் நாங்கள் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே நல்ல வீதிகள் இல்லை. எல்லாமே இப்படி கிடவல் வீதிகள் தான் இருக்குது. அதில் மெப்பை பார்த்து உள்ளே போடுறதுன்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மறுபடி திருப்பி வந்த பாதையால் திருப்பி வெளியில் போயிட்டு யாராவது கேட்டு விசாரிச்சு தான் போகணும். என்ன சொன்னால் நான் எங்கேயோ போக வேண்டிய லொக்கேஷன் காட்டுது. நான் எங்கேயோ நிற்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய பயணம்ன்றது எங்களை மிக வித்தியாசமான ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்குது. உண்மையாக இது ஒரு வறண்ட ஒரு பிரதேசம் மாதிரியே சொல்லலாம். ஆனால் இங்கே இப்படி தோட்டம் அழகாக செய்கிறாங்கன்னு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் இங்கே தோட்டம்ன்றது மிக நேர்த்தியான முறையில் வேலிகளால் அடைக்கப்பட்டு பெரிய அளவில் விவசாயம்ன்றது இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்குது. பார்க்குறதுக்கே இடம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த வேலிகளை பாருங்கள். அதாவது வேலிகள் எல்லாமே ஒரு பழைய கால முறைப்படியே அடுக்கப்பட்டிருக்குது. இந்த வீதியால் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். பழைய ஒரு ஊரை பார்த்த மாதிரி இந்த இடத்தால் போகும்போது இருக்குது. நான் விசாரித்ததில் இருந்து இந்த பாதையை தான் சொல்கிறாங்க உள்ளே போகணும்னு சொல்லி போய் பார்க்கலாம் இதுக்குள்ளால். பட் ரோட்டு தான் அங்கே என்ன மாதிரி போகலாமோ தெரியல. என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே சில குடியேற்ற வசதிகள் ஒன்று இருக்குது. அதை விட ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ரெசார்ட் அதுகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் இங்கே போகலுமோ தெரியல. போய் பார்க்கலாம். இந்த ஊராங்களுக்கு வடிவாக தெரியல இந்த இடம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. பட் சும்மா நார்மலாக விசாரிக்கிற இடத்துல இப்படி போகணும்னு சொன்னவங்க அவங்க இதுக்குள்ளே இருக்குதுன்னு கேள்விப்பட்டவங்களாவாங்க. தங்களுக்கு வடிவாக தெரியாத. பட் நான் என்னென்னு சொன்னால் இதில் பைக்கை விட்டுட்டு போய் நீ இந்த பற்றி எல்லாமே நான் தேடி பார்க்கணும். அப்போ தான் அதை கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு வழியை தான் நாங்கள் இன்றைக்கி தேடி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே தான் அந்த ஆழ்நிரானுடைய கோட்டை ஒன்று இருக்கிறது. இப்போ தேடி பார்க்கலாம். ஈச்சம்பழம் சீசன் டைம் இல்லை. பட் இங்கே ஆனால் ஈச்சம் காய இது கொஞ்ச நாளில் பழுத்துடும். தேடி பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது குறிப்பாக இந்த இடத்துக்கு கிட்டத்தான் நான் போக வேணும். இப்போ நான் இவ்வளோ பிரதேசத்தையும் நான் கண்டிப்பாக இப்போ சுற்றி பார்த்தேன்னு சொன்னால் இதுக்குள்ளே எங்காவது ஒரு இடத்துல தான் அந்த இடிபாடுகள், அதாவது அந்த புதையில் இருக்கக்கூடிய இடம்ன்றது இந்த பிரதேசத்துக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும். அந்த இடத்த நான் எப்படி போய் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல.
இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மெயினாக வந்து இவங்க ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த வளவை தாண்டி இதுக்குள்ளால போகணும்னு சொன்னால் நிறைய கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் இது இந்த வளவு வேலின்றது போகும்னு எனக்கு தெரியல. நான் இதால் நேராக நடந்து போய் தான் நாங்கள் வந்து அந்த வளவுக்குள்ளே இல்லாட்டிக்கு அங்காளி பக்கத்தில் போகிறோண்டா போகலாம். அதுதான் இப்போ இருக்கிற பெரிய சிக்கல். செம வெயில் வேறு. பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழி கிட்ட கிடச்சி போனோம்னு சொன்னால் நல்லம், இல்லாட்டிக்கு பெரிய தேடி பிடிக்கிறன்ற சரியான கஷ்டம். கொஞ்சம் விண்ணலுக்கு நின்று தான் போகணும். செம வெயிலாக கிடக்கு. ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பேன். நான் என்ன சொன்னால் அங்கால நிறைய வேலி இருக்கிறதால சுற்றி சுற்றி நடந்து உள்ளே போகணும் கிடக்கு. போய் பார்க்கலாம். செம்ம வெயில் நடக்க இல்லாமல் கிடக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ முடிஞ்ச அளவு எப்படியாவது இன்றைக்கி தேடி அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க வேணும். தூரத்தில் ஒரு அண்ணன் ஒரு ஆள் வர அவரை தான் கேட்க போகிறேன். திருப்பி வந்து நான் ரோட்டில் வந்து நிற்கிறேன். ஏன்னா இடம் வந்து அதில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டு பார்க்கலாம். செம்ம வெயில். என்ன நடந்து போகணும் தெரியாது. நடக்கவே இல்லாமல் கிடக்கு. ஃபுல்லாக மணல். போய் பார்க்கலாம். எல்லா இடமும் பார்த்தா ஒரு பெரிய ஒரு பச்சைகள் இருக்கிற மாதிரி தான் இடங்கள். ஊர் மக்கள் சொல்கிறபடி அந்த புதையில் இருக்கக்கூடிய இடங்களாக வந்து இன்ற வரை நம்ப படுகுது மக்களால். அதால் தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியல தேடி போகிறது எங்களுக்கு. செம்ம தூரம். ஏனண்டா இந்த இதெல்லாம் மணல். இவ்வளோ தண்ணி நின்றுருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல். வெயில் கொளுத்தி எடுக்குது. நடக்கவே இல்லாமல் கிடக்கு. உண்மையாக வந்து நான் சில இடங்களை வந்து தேடி போயிருக்கிறேன். அப்படி இப்படியான வரலாற்று இடங்களை வந்து தேடி போய்க்குள்ளே வந்து அது பெரும்பாலும் வந்து இருக்கிறது எப்படியான இடங்கள் என்று சொன்னால் இப்படி ஒதுக்குப்புறமான ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது மக்கள் வசிக்க முடியாத இடங்களில் தான் அப்படியான வரலாற்று இடங்கள் இப்போ இருக்கும். அப்போ முற்பட்ட காலங்களில் வந்து இப்போ இந்த வரலாற்றை உருவாக்கினவர்கள் வந்து அந்த இடங்களில் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு தெரியலை. இடையே நடந்து போகிறோம் பாருங்க, ஃபுல்லாக வெறும் மணல். அதால் நடக்கவே முடியாமல் நடந்து போகிறேன். ஃபுல்லாக பற்ற வழி. ஒரு வீடு கூட இல்லை இதுக்குள்ளே. சுற்றி வர யாருமே இல்லை. பட் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ சேலஞ்சாக இருந்திருக்கும் அவங்களுக்கு இருக்கிறது. போய் பார்ப்போம். நேராக தான் வளர்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இதில் ஒன்று தென்னை மரம் ஒன்று தான் நினச்சிட்டேன் நான் பார்த்த உடனே. ஆனால் இது ஒரு பனை மரம் மக்களே. எப்படி ஒரு வளைவோட வளர்ந்து நிற்குதுண்டு வித்தியாசமாக இருக்குது பார்க்க. பட் இது போயக்குள்ளே வந்து ஒரு குளம் மாறி இருக்குமென்னு சொன்னவங்க ஊர் ஆக்கள் சில பேர் சொல்லிச்சு நம்ம அந்த குளம் ஒன்று தாண்டி இங்கே போக முடியாதுமாண்டு. அப்படி ஒரு குளம் ஒன்று தான் இதில் இருக்குது. பட் சரியான இடத்துக்கு தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வந்து போகிற இடத்த பாருங்கள். புல், அதாவது புல் வளர்ந்து என்னுடைய முக்கால்வாசி தூரத்துக்கு வந்து புல் வளர்ந்து நிற்கிது. இதில் வந்து வாகனம் எல்லாம் ஓடி இருக்கணும். ஏதோ ஒரு வாகனம் பைக்காக தான் இருக்கணும் வந்து போயிருக்கக்கூடிய அடையாளம் தான் இது. தேடி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்றது. இவ்வளோ தூரம் நடந்து உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நடுவுக்குள்ளே வந்து ஒரு வீடுன்னு இருக்குது. இது எப்போ கட்டினவங்கன்னு தெரியல. பட்டு என்ன சொல்கிறது வந்து பூச்செல்லாம் பாருங்கள். கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் பூச்செல்லாம் இது கிட்டடியாக வந்து கட்டி அதுக்கு பிறகு கைவிடப்பட்டிருக்குது இந்த வீடு. ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. என்னத்துக்காக வீடோ இல்லாட்டி வீடு மாதிரி தான் இருக்குது அமைப்புல பார்த்தா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நடுவுக்குள்ளே வந்து இருக்குது. இதுக்குள்ளே நான் கொஞ்சம் நின்றுட்டு போகிறேன். இனி நடக்க இயலாது. உண்மையாக வந்து செமையாக தண்ணி விடாக்குது. மற்ற ஒரு விஷயம் இப்படியான இடங்களுக்கு போய்களை கண்டிப்பாக தண்ணி கொண்டு போகணும். ஏற்கனவே 2-3 தடவை அனுபவப்பட்டிருக்கிறேன். பட் நான் இங்கே அப்படி நினச்சி வரையில்லை. நான் வந்தது வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவோம்ன்ற மாதிரி தான் நான் வந்து நான் ஏன்னா ஊர் ஆக்களோட கதைச்சி போகலாம்னு சொல்லி. பட் இவ்வளோ தூரம் தெரிய வேணும்னு நான் நினைக்கவே இல்லை. காயை சாப்பிட்டா கதைக்கவே இல்லை, தொண்டையெல்லாம் கட்டிடும். அதால் அதையும் நான் சாப்பிடல. தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். நடுவில் வந்து ஒரு வேலை இருக்குது. இதை தாண்டி தான் நான் இப்போ போகணும். ஒன்று நான் அங்கே போய் அதால் சுற்றி போகணும், இல்லாட்டிக்கு இதால் சுற்றி இதுக்கு பின்னாடியே நான் அங்கால போகணும்னு நினைக்கிறேன். கொளுத்தி எடுக்குது வெயில். ஆமாம், கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மையாக வந்து அந்த இடங்களை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த பழைய இடங்களை வந்து அதுக்குள்ளே வந்து அந்த மர்மமான விஷயங்கள் இருக்கும், பேய்கள் இருக்கும், அது இதுன்னு வந்து நிறைய கதை சொல்லுவாங்க கேட்ட ஊருக்குள்ளே. பட் நான் நிறைய இடங்களுக்கு வந்து அப்படி போயிருக்கிறேன். அதெல்லாம் சும்மா உருட்டு கதைகள் தான், அப்படி எதுவுமே இருக்காது அங்கே.
சில வேளைகளில் எப்படி தேடி திரியும் போது தனியாக தேடி திரியகளில் வந்து நான் நினைக்கிறது உண்டு அப்படியான சில விஷயங்கள் இருக்குமா என்ன சொன்னால் எங்களை அந்த இடத்த போக இல்லாமல் வந்து எங்கேயோ எதில் கூட்டி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நான் நினைக்கல இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு வரைக்குள்ளே நான் நினைக்கல இவ்வளோ வந்து மோசமாக இருக்குமா அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுண்டு. ஒரு வெட்ட வழியாக இருக்குது அப்படியா. இதால் நடந்து வந்தேன். அதில் நேராக பாருங்க அந்த வேலின்றது மறுபடி திரும்பி இங்கால வந்து அப்படியே இருந்தால் தூணெல்லாம் போட்டு மறுபடியும் இங்கால போகுது. இது ஒரு நிறைய தூரம் போகுது இங்கால. இனி இதுக்கு மேலே என்னால் நடக்கலாது. மறுபடி திரும்பி போகிறேன். திரும்பி போயிட்டு அதால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மேப்பில் வந்து ஒரு இடமே காட்டுது. இப்போ அந்த இடம் வந்து குறிப்பாக வந்து சரியான ஒரு லொக்கேஷன் இல்லாது. இப்போ அதை சும்மா நான் அதை வச்சு ஒரு அடையாளமாக வச்சு தான் நான் தேடி போய் கொண்டிருக்கிறேன். நடுவில் வந்து நிறைய வேலியெல்லாம் பிரச்சனையாக இருக்குது தேடி போகிறது. உண்மையாக வந்து ரொம்ப களைச்சி போயிட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி வேறு 2 பேர் தூத்துது. பட் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி எதுவுமே தெரியாது. எந்த விதமான ஒரு கட்டிடங்களோ எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஃபுல்லாக பனை வடலி தான் நிற்கிது, பனைகள் வளர்ந்து தான் நிற்கிது. பட் இதுக்குள்ளே தான் அந்த விஷயம் இருக்குது. நான் இதில் இருந்து மறுபடி இந்த இடத்த ஃபுல்லாக தேடி பார்க்க போகிறேன். இதுக்குள்ளே தான் அங்கேயே வந்து அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. தேடி பார்க்கலாம். மக்களால் இப்போவும் சொல்லப்படக்கூடிய அந்த புதையல்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூட இதுதான். தேடி பார்ப்போம். சொன்னால் நான் எதில் மேப் போட்டேனோ அந்த இடத்துக்கே வந்து நான் நிற்கிறேன். நான் குறிப்பாக ஒரு அண்ணளவாக தான் இந்த மேப்பை போட்டு வந்தேன். ஒரு விஷயம் நாங்கள் தேடி வந்தது வந்து இங்கே இருக்குன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு. என்ன சொன்னால் நான் குறிப்பாக அண்ணளவா மேப் வந்து போட்டுட்டு வந்தேன். அண்ணளவா வந்துருக்கக்கூடிய ஒரு மேப்பை வந்து போட்டு வந்தேன். பட் இந்த இடத்துல வந்து இப்போ எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலை. சுற்றி பார்த்தாலும் வந்து இருக்கிற மாதிரி தெரியலை. இது அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டேன் ஃபுல்லாக. எந்த தடயங்களுமே வந்து எனக்கு இதில் வந்து கிடைக்கல. இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முற்பட்ட, அதாவது போர்த்துகேயருடைய ஒரு அல்லிராணி கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி கூட இலங்கையினுடைய கூகுள் மேப்பில் வந்து ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது. பட் இப்போ வந்து அந்த பிரதேசத்தில் வந்து எந்த தடயங்களையுமே வந்து காண முடியாமல் இருக்குது. பட் எங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து விஷயங்கள் வந்து இந்த ஊர் மக்களை கேட்டால் சில வேளைகளில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. யாருக்காவது இதை பற்றி முழுமையான விடயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.